பிளஸ்ட் மார்கரெட் எப்னர் 1291 ஆண்டு ஜெர்மனியில பிறந்திருக்காங்க. கல்வி கற்றதுக்கு பிறகு டொமினிக்கன் துறவற சபையில சேர்ந்து துறவியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு பிறகு இவங்களுக்கு கடுமையான நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மார்கரெட் எழுதின ரிவால்யூஷன் அப்படிங்கிற நூல்ல தன்னுடைய நோய் பாதிப்பு பற்றி எழுதுறப்போ, என்னால என்னையவே கட்டுப்படுத்த முடியாமல் போனது, இடைவிடாது சிரிப்பதும் அழுவதுமாக இருந்தது, இதிலிருந்து கொஞ்சம் கூட எனக்கு ஓய்வு கிடைக்கல அப்படின்னு எழுதியிருக்காங்க. பல நேரங்கள்ல மரணத்தோட விளிம்பிற்கு போயிட்டு திரும்ப உயிர் பழைச்சு வந்திருக்காங்க மார்கரெட். கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் படுத்த படுக்கையிலேயே இருந்திருக்காங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தரிசனங்களை பல தடவை காட்சியாவே கண்டிருக்காங்க மார்கரெட். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நோய் பாதிப்பு இருந்தும் கடுமையான தவ மற்றும் தன்னம்பிக்கை வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. 1320 திருத்தந்தைக்கும் ரோம பேரரசருக்கும் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால பல இடங்கள்ல கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு. மார்கரெட் தங்கியிருந்த மடத்தில் இருந்த கன்னியர்கள் வேறு இடங்களுக்கு போய் தங்கியிருக்காங்க. மார்கரெட் தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு போய் தங்கியிருக்காங்க. கலவரம் முடிஞ்சு திரும்ப துறவு மடத்துக்கு வரப்போ மார்கரெட்டை பராமரித்து வந்த செவிலியர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு பிறகு மார்கரெட் மேலும் பல துன்பங்களை சந்திச்சிருக்காங்க. மார்கரெட் தான் கண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய தரிசனங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நடந்த உரையாடல்களையும் தன்னுடைய கைப்படவே ஒரு புத்தகமா எழுதி வச்சிருக்காங்க. இறுதியா மார்கரெட் 1351 இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்ததுக்கு பிறகு இவங்களுடைய கல்லறையில பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்திருக்கு. இறுதியா 1755 இவங்களுடைய கல்லறையில ஒரு சின்ன தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. ஜூன் 20 பிளஸ்ட் மார்கரெட் எப்னர் ஃபீஸ்ட் டே.